உங்களுக்கு இன்னொரு கதை சொல்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மனதை அடக்குவது சுலபம் அல்ல அப்படிங்கிற கதை. ஒரு ஊரில் ஒரு யோகி இருந்தார். அவருக்கு தன்னுடைய ஐம்புலனையும் கண்ணை காதை மனசை எல்லாத்தையும் அடக்கி இறைவனோட சேரணும், அது இறைவனோட ஐக்கியமாகணும்னு ஒரு ஆசை. அதுக்காக முதல்ல என்ன செய்வார், வீட்டிலே முதல்ல அப்படியே நம்முடைய பல சத்தம், பஸ் போகிற சத்தம், கார் போகிற சத்தம், சைக்கிள் போகிற சத்தம், பிள்ளைகள் ஆனால் சிச்சி ரொம்ப தொந்தரவாக இருக்குது, இங்கே உட்காரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஊருக்கு ஒரு கடைசியாக போயிடுவார். அங்கேயும் யாராவது போகிறாங்க வராங்க சத்தம் கட்டினா சிச்சி இங்கேயும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊருக்கு இன்னும் வெளியே தாண்டி போய் ஒரு இடத்துல ஒரு மரத்தடி உட்காந்து கண்ணை மூடிக்கிட்டு அப்படியே தவயோகத்தில் இருக்க மாதிரி அப்படியே உட்காந்துருக்காரு. அப்போ அது ஊர் கடைசியாக இருந்தால் கூட அந்த ஊருக்கு அந்த பக்கம்தான் ஆறு ஓடுது. அங்கே சில பெண்கள் வந்து சாயங்காலம் தண்ணி தூக்க வருவாங்க, ஆற்றுக்கு தண்ணி தூக்க வருவாங்க. இவருக்கு அது தெரியாது, அந்த பெண்கள்லாம் அங்கே வருவாங்கங்கிறது தெரியாது. ஆனால் கண்ணை மூடி மேமேறந்து அப்படியே உட்காந்துக்கல திடீர்னு அப்படியே ஜல்லு சத்தம் சலகை சத்தம் கால் கொலுசு சத்தம் கேட்கும். உடனே இவர் என்ன பண்ணாரு, கண்ணை திறந்து பார்ப்பாரு. இங்கே ரெண்டு பெண்கள் குடத்தை தூக்கிட்டு சிச்சி பேசிக்கிட்டே போவாங்க. உடனே சிச்சி நம்ம மனசையும் அப்படி இருந்து அலையுது, இந்த நாளே நினைச்சோன்னா கண்ணை கட்டிக்கணும், பார்க்கக்கூடாது அப்படின்னு என்ன பண்ணுவாரு, கண்ணை ரெண்டையும் கட்டிக்கிட்டு உட்காந்து கண்ணை கட்டிட்டு உட்காந்துருப்பாரு. மறுநாள் என்ன பண்ணோம், அப்படியே கம்மன்னு பூவாசனை வரும் மூக்கில் கண்ணை பூவாசனை வந்தோடனே இன்னும் பூவாசனை வருது அப்படின்னு பார்த்தா, கண்ணை திறந்து பார்த்தா என்ன இருக்கான், அந்த பெண்கள்லாம் வச்ச மல்லிகைப்பூ வச்சுட்டு போவாங்க, பூக்களை வச்சுட்டு அந்த பெண்கள் போவாங்க கடந்து, அந்த பூவாசனை மூக்கை தொலைக்கும். சச்சா இது சரியில்லை அப்படின்னு என்ன பண்ணுவார், மூக்கையும் துணிச்சு பொத்திக்குவார். அப்புறம் என்ன பண்ணுவார், திருப்பி தாவத்தில் அப்படி உட்காந்துருப்பார். அப்போ அந்த பெண்கள்லாம் ஒரே சிரிப்பா பெண்களோட ரெண்டு மூணு பெண்கள் சேர்ந்தா ஒரே சிரிப்பு ஜாலியாக பேசியிருப்பாங்கல்ல, அப்படி சிரிக்க சத்தம் கலகலான்னு சிரிக்க சத்தம் கேட்கும். சிரிச்சு இந்த காது நம்ம சொந்த கேட்க மாட்டேங்குது, இந்த காதையும் பண்ணி பார்த்தா அவங்களாம் சிரிச்சு சந்தோஷம் சிரிச்சுக்கிட்டு போவாங்க. சரி நம்ம இந்த காதையும் மூடி போட்டு கண் காது மூக்கு எல்லாத்தையும் துணி போட்டு கட்டிட்டு அப்படியே உட்காந்துருப்பாரு. உட்காந்துருக்கோல அந்த அவங்க போகிற டைம் வந்து மனசு என்ன வரும், நேரம் அந்த பிள்ளைகள் வருவாங்க, நேரம் தண்ணி தூக்க போவாங்க, நேரம் தண்ணி தூக்கியிருப்பாங்க, நேரம் தண்ணி தூக்கிட்டு வருவாங்கன்னு அந்த மனசு என்ன பண்ணோம், அவர் கண்ணை மூடி காதை பொத்தி மூக்கை பொத்தினா கூட மனசு என்ன பண்ணுது, அந்த பொண்ணுகள் வருவாங்க, தண்ணி தூக்குவாங்க, தூக்கிட்டு போவாங்கிற சிந்தனையாக இருக்கும். அப்போ நினச்சேன், சிச்சி நம்ம மனசை நம்மளால் அடக்க முடியலையே, நம்ம ஐம்புலனே அடக்கணும்னாலே சொல்லி அந்த யோகத்தில் இருக்க வந்தோம். இப்போ நம்ம மனசை அடக்க முடியுங்கிறப்போ அவருக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல், சரி நம்ம இந்த தவத்துக்கெல்லாம் பிரயோஜனம் இல்லை, நம்மளுடைய உடம்பு புலனே நம்மளால் அடக்க முடியுங்கிறப்போ நம்ம எப்படி தவத்தில் ஜெயிக்க முடியும்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டுக்கிட்டே எதிர்த்து போயிடுவார்.